கர்நாடகாவில் தட்சிண கன்னடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடம் வந்து ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் அங்கே வந்து மஞ்சுநாதா டெம்பிள் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவர்கள் தான். இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டாக இருந்தாலும் அந்த கோயிலை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் ஃபேமிலி தான். அதுவும் டேட்டிங் பேக் டு 800 years. இப்போ யார் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே ஜெயின் ஃபேமிலியில் இருக்கிற வீரேந்திர ஹெகடே அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எம்பியாக இருக்கார், அதுவும் ராஜ்யசபாவில். அண்ட் இந்த ஸ்டோரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே இப்போ ரீசெண்டாக நடக்கிறது என்னென்னா, ஒரு சானிட்டரி ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாடிஸை வந்து பார்த்திங்கன்னா 1995 அவர் சானிட்டரி ஒர்க்கராக சேர்றாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நேத்ராவதி ரிவர் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிவரில் வந்து ஒரு பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது வந்து சூசைடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணி, இல்லை வந்து முழுகிருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணி உடனே அந்த பாடியை புதைக்க சொல்கிறாங்க ஒருத்தர். அதை கேட்டுட்டு இந்த சானிட்டரி ஒர்க்கர் புதைக்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் அதே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன் பாடிஸ் அண்ட் டீனேஜ் கேர்ள்ஸோட பாடிஸ், ஸ்கூல் கேர்ள்ஸோட பாடிஸ் எல்லாம் கொண்டு வந்து இதை புதைக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அதை புதைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. 20 பாடிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து என்னோட தூய்மை பணியாளர் மட்டும் அந்த பணியை மட்டும் நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதே இடத்துல உனக்கு ஒன்று உன்னையும் புதைச்சிடுறேன், மரியாதையை அதை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் பயந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே செயலை வந்து திருப்பி அந்த கோயில் சுற்றி அந்த பேக் வாட்டர்ஸ் நேத்ராவதி ரிவருக்கு பக்கத்தில் அந்த பாடிஸ் எல்லாம் புதைச்சிருக்காரு. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் டீகம்போஸ் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் புதைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2014 இந்த இடத்த விட்டே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1998 2014 வரைக்கும் நடந்திருக்கு. இடைப்பட்ட காலத்தில் 2003 வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, அனன்யா அப்படின்ற ஒரு பொண்ணோட அம்மா வந்து கேஸை வந்து இங்கே ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு மிஸ்ஸிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் அதிகாரிகள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக இவங்களை தாக்கி மண்டையிலலாம் தாக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மோர் ஓவர் அந்த கேஸை வந்து அப்படியே விசாரிக்காமே விட்டுறாங்க. அப்புறம் அடுத்த 10 வருஷத்தில் சௌஜன்யா அப்படின்ற ஒரு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அது வந்து 17 வயசு பொண்ணு தான். இதுக்கப்புறமா இந்த 2 கேஸுமே மிஸ்ஸிங் கேஸாக அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணப்படுது. இது அப்படியே மறைக்கப்படுது. அண்ட் 2025 இப்போ இந்த சானிட்டரி ஒர்க்கர் இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து இவர் என்னெல்லாம் புதைச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் புதைச்சிருக்காருன்றதை கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ்ஐடி டீமும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இது எங்கே போய் எப்போ முடியுன்றது தெரியல. அந்த பேரண்ட்ஸ், அந்த பொண்ணு செத்த பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈமக்கரியங்கள் பண்ணணும், எலும்புக்கூடுகளாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இங்கே நிறைய ஹை இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்கனால இந்த கேஸ் எப்படி போகுன்றதை கர்நாடகா மக்களும் தெரியலன்றாங்க. அண்ட் கர்நாடகாவோட மீடியாவும் இதை மறைச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 4000 பாடிஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு சுற்றியே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.